நம்மளுடைய உடல்களை க்ளீன் பண்ணக்கூடிய விஷயத்தில் நம்ம செஞ்ச மிஸ்டேக்ஸ்னாலையும் ஏற்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த கொழுப்பு கட்டி அப்படின்னே சொல்லலாம். டெம்பரேச்சர் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த டெம்பரேச்சர் இம்பேலன்ஸ்னால கூட இப்படி கொழுப்பு கட்டிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்று. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம அப்போ இவங்களெல்லாம் நம்ம எந்த வகையில் இதை கரைக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, உணவு முறையில் நம்ம மாற்றத்தை கொண்டு கரைக்கிறது ஒரு விஷயம். ஒரு டீ ஒன்று சொல்கிறேன், ஒரு ஜூஸ் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ அதை நீங்கள் எடுத்து அதை கரைக்கலாம். இந்த ரெண்டு விஷயமே கொழுப்பை கரைக்கக்கூடியதில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நிறைய நபர்களுக்கு கொழுப்பு கட்டி உடம்புல அங்கங்கே பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்குது. இந்த கொழுப்பு கட்டியை ஏதாவது எளிமையாக கரைக்கிறதுக்கு சோர்ஸ் இருக்கா அப்படின்றது இன்றைக்கி நிறைய பேர் மக்கள் தேடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. பொதுவாக இந்த கொழுப்பு கட்டி எதனால் உருவாகுதுன்றது அடிப்படை தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான சொல்யூஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை ஈஸியாக நம்ம ரெக்கவர் ஆகி வெளியே வந்துடலாம். பொதுவாக நமக்கு இந்த கொழுப்பு கட்டி ஃபார்ம் ஆகுறதுன்றது நம்ம சின்ன பிள்ளையிலிருந்தே நம்மளுடைய உணவு முறை பழக்க வழக்கத்தினாலும் நம்மளுடைய உடல்களை க்ளீன் பண்ணக்கூடிய விஷயத்தில் நம்ம செஞ்ச மிஸ்டேக்ஸ்னாலையும் ஏற்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த கொழுப்பு கட்டி அப்படின்னே சொல்லலாம். ஆமாம். அப்போ நம்ம பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோன்னா, உடம்புல நம்ம தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குளியல் முறை இருக்கு இல்லையா, இது ஏதோ வெளியில் இருக்கக்கூடிய அழுக்க போக்குறதுக்காக நம்ம குளிக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பத்தை நியூட்ரல் பண்ணுறதுக்காக குளிக்கக்கூடியது தான் நம்மளுடைய தினந்தோறும் குளிக்கக்கூடிய குளியல் முறை. இந்த கொழுப்பு கட்டி இருக்கிறவங்கெல்லாம் பாருங்கள், அவங்க அந்த குளியலில் நிச்சயமாக ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அதாவது நல்ல அவங்களுடைய பாடியில் அதிகப்படியான வெப்பம் இருக்கிற சமயத்தில் அவங்க போய் குளிக்கிறதுக்காக ஷவரில் நின்று கொஞ்ச நேரம் நனைஞ்சிட்டு சடனாக அப்படியே வெளியே வந்தவங்களாக இருப்பாங்க. அதாவதுனா அதிக நேரம் உடம்பை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை பண்ணாமல் லைட்டாக ஒரு 4 கப்பு மட்டும் தண்ணியை ஊற்றி குளிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துட்டு உடனே டக்குன்னு துவட்டி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே அதிகப்படியான வெப்பம் உடம்புல இருக்கப்படும் பொழுது அந்த இடத்துல சடனாக குளிர்ச்சியை கொஞ்சமாக கொடுத்தோம் அப்படின்னோம்னா அது நம்மளுடைய ரத்த ஓட்டத்தில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும், நம்மளுடைய ஸ்கின் லேயரில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும், கழிவுகள் நீக்கிறதுல டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அது கட்டிகளாக உள்ளுக்குள்ளே உடம்புக்குள்ளே தேங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பால் அதிகமாக சூடில் அப்படியே பொங்கிக்கிட்டு வருது. அப்போ ஒரு குளிர்ந்த தண்ணியை கொஞ்சம் உள்ளே ஊற்றுனோம்னா பால் கட்டியாக தெரிஞ்சு போயிடும் பாருங்களேன். அது மாதிரியான நிலை தான் அப்படி சொல்லலாம். நம்மளுடைய பாடியிலையும் டெம்பரேச்சர் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த டெம்பரேச்சர் இம்பேலன்ஸ்னால கூட இப்படி கொழுப்பு கட்டிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்று. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாப்பிடக்கூடிய உணவு முறைகளில் கொழுப்பை உருவாக்கக்கூடிய உணவுகள் நிறைய இன்றைக்கி அசைவம் நான்வெஜ் எடுக்கிறவங்க இன்றைக்கி அதிகமாகிட்டாங்க. இந்த நான்வெஜ்ஜில் நிறைய பேர் இப்போ சிக்கன் மட்டனெல்லாம் கூட குறைச்சிட்டு ஃபிஷ்ஷுக்குள்ளே இன்றைக்கி மக்கள் அதிகமாக போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே போகப்படும் பொழுதும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை இன்றைக்கி நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொழுப்பு அதிகமாக உள்ள ஃபிஷ்ஷை தான் அதிகப்படியான மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அது மட்டுமல்லாமல் அவங்க இன்றைக்கி கடல் மீன்களை சாப்பிட்றத விட வளர்ப்பு மீன்களை தான் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இன்றைக்கி உருவாயிருச்சு. நிறைய கடைகளில் கடல் மீன் மாதிரியே இன்றைக்கி வளர்ப்பு மீன்களை வச்சுருக்கிறாங்க. ஏன்னா மீனையும் இன்றைக்கி வளர்க்குறதுக்கு நிறைய நிறுவனங்கள் இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை வளர்த்து இன்றைக்கி மீன் மார்க்கெட் வருது. அப்போ அதுக்குமே அந்த மீன் வளர்க்குறதுக்கு என்னெல்லாம் உணவுகளை போடுறாங்க அந்த மீனுக்கு, அதை கொஞ்சம் நேரடியாக போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இனிமேல் நம்ம மீனே சாப்பிடக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க. எப்படி ஒரு லெக்கான் கோழிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கிடச்சிச்சு. அதுக்குள்ளே இவ்வளவு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, இவ்வளோ ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அது 5 நாளில் க்ரௌத் ஆகிறதுக்கு, 10 நாளில் க்ரௌத் ஆகிறதுக்கு, 20 நாளில் க்ரௌத் ஆகிறதுக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் அது அதனுடைய தீவனங்களில் அதை கொடுக்குறாங்க. 40 நாளில் அது ஒரு முழு கோழியாக ஒரு வடிவமைச்சிருது அப்படின்னா அப்போ அதுக்குள்ளே எவ்வளவு கெமிக்கல் உணவுகள் போயிருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி மீன்களுக்கும் கூட இது மாதிரி கெமிக்கல் ஃபுட்டு அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு இருக்குது. அதனால் மீனும் சடன் க்ரௌத் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது ஒன்று. அதுபோல் கொழுப்பை அது கொழுப்பு கரைக்க முடியாத கொழுப்புகளாக அது உருவாகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்போ கரைக்க முடியாத கொழுப்புகள் தான் நமக்கு உள்ளுக்குள்ளே கொழுப்பு கட்டிகளாக மாறுது. உங்களுடைய ரத்தத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்குது, என்னோடய லிப்பிட் ப்ரொஃபைல்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஆனால் உடம்புல கொழுப்பு கட்டி இருக்குது.
அதனால் வந்து நான் வந்து கொலஸ்ட்ரால் மாத்திரை எவ்வளோ தான் எடுத்தாலும் இது வந்து கரைய மாட்டேங்குது அப்படின்றது இன்றைக்கி நிறைய பேரோட நிலை. அதனால் ரத்தத்தில் ஓடக்கூடிய கொழுப்புகள் அப்படின்றது வேறு, நம்ம உடம்புல கொழுப்பு கட்டிகளாக அங்கங்கே வந்து தேக்கமாகிறதுன்றது வேறு. ஏன்னா ரத்தத்தில் ஓடுறது இன்டர்னலாக ஓடிக்கிட்டு இருக்குது. கொழுப்பு கட்டிகள் அப்படின்றது எக்ஸ்டர்னல் ஆர்கன், அந்த ஆர்கனுக்கு வெளியில் மேல் பக்கமாக வந்து தேங்கி நிற்கக்கூடிய ஒரு விஷயம் இது. அதுதான் அப்போ இந்த மாதிரி வந்து கரைக்க முடியாத கொழுப்புகளை நம்ம வந்து உடம்புக்குள்ளே சேர்க்குறத அவாய்ட் பண்ணணும். மீனில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறை மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கொழுப்பாக இருக்கும். அது கொஞ்சம் வந்து போட்டுட்டு நம்ம குழம்பு எடுக்கப்படும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்புல ஃபுல்லாக அப்படியே அந்த கொழுப்பு மிதக்கிற மாதிரியே ஃபீல் இருக்கும், எண்ணெய் பதமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி விஷயம். அப்போ இது மாதிரி வந்து கொழுப்பு பதார்த்தம் உள்ள மீன்களை நம்ம எடுக்கப்படும் பொழுது கொழுப்பு கட்டிகள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அப்போ இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து எந்த வகையில் இதை வந்து கரைக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, உணவு முறையில் நம்ம வந்து மாற்றத்தை கொண்டு வந்து கரைக்கிறது ஒரு விஷயம். அது மட்டுமல்லாமல் ஏதாவது மெடிசன்ஸ், இதற்கு வந்து சில மெடிசன்ஸ்லாம் இருக்குது, அந்த மெடிசன்ஸ் மூலமாக எடுத்தும் இதை வந்து நம்ம வந்து கரைக்க முடியும். அதுக்கு உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள்ட்ட போனீங்கன்னா இதற்கு எளிமையான சில மெடிசன்ஸ்லாம் இருக்குது, அதை உங்களுக்கு கொடுத்து கரைக்கிறதுக்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இப்போ வீட்டிலையே ஹோம் ரெமடி மூலமாக இந்த கொழுப்பை வந்து கரைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதற்கு சில டிப்ஸு சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு டீ ஒன்று சொல்கிறேன், ஒரு ஜூஸ் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ அதை நீங்கள் எடுத்து அதை வந்து கரைக்கலாம். இந்த 2 விஷயமே வந்து கொழுப்பை கரைக்கக்கூடியதில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆமாம், ஏன்னா இந்த இந்த கொழுப்பு கட்டிகளில் இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயத்தில் ரெண்டு விஷயத்த சொல்லுவாங்க. ஒன்று, கரைக்க முடியாத கொழுப்பு கட்டியாக இருக்குது, அதுக்கு நிறைய மருந்து மாத்திரைகள் பல வருஷம் எடுத்தும் கரைக்க முடியலைன்னா ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது, அது எலி கடித்தவங்களுக்கு இது மாதிரிலாம் கூட வந்திருக்கும் அப்படின்பாங்க. இது பெரியவங்க சொன்ன விஷயம். யாருக்காவது எலி கடிச்சிருக்குது, அவங்க வந்து வீட்டில் எலி ஏதாவது அவங்கள வந்து படுத்து தூங்கும்போது கடிச்சிருக்கும் இல்லையா காலில், அது மாதிரி எலி கடித்திருந்தால் கூட அவர்களுக்கு உடம்புல வந்து இந்த மாதிரி கட்டி கட்டியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம கொழுப்பு கட்டின்னு நினச்சிக்கிட்டு கொழுப்பு மாத்திரைகள் நிறைய எடுத்துக்கிட்டு இருப்போம். அப்போ அது வந்து அதை வந்து கரைக்க முடியாது, கரைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம், அப்போ அதெல்லாம் இல்லைங்க, வெறும் கொழுப்பு கட்டி தாங்க அப்படின்னோம்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு 2 டிப்ஸு, இந்த 2 டிப்ஸை மட்டும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னோம்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டியை சூப்பராக கரைக்கலாங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு டீ. இப்போ ஒரு டீ மூலமாக நம்ம வந்து அந்த கொழுப்பு கட்டியை கரைக்கலாம். அதுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன நமக்கு தேவை அப்படின்னோம்னா பட்டை. ஏன்னா இந்த பட்டை டீ அவ்வளோதான். இந்த பட்டையை வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமான நயமான பட்டைகள் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்குது. இந்த பட்டையை வந்து எடுத்து அப்படியே வந்து அதை அரைச்சி பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. ஆமாம், பட்டை பவுடராகவும் கிடைக்கிது. ஆனால் இன்றைக்கி நல்ல நயமானது வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டை சுருள் பட்டைகள், அதை சுருளாக இருக்கும் இல்லையா, அந்த சுருள் பட்டை அதை வந்து நயமாக கிடைக்கிது. அதை எடுத்து இன்றைக்கி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒரு ஸ்பூன், காலையில் ஒரு ஸ்பூனு, ஈவினிங் ஒரு ஸ்பூனு, ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான வாட்டர் தண்ணியில் அப்படியே வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க. அல்லது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். எசன்ஸாக இறக்கி சாப்பிட்றது இன்னும் ரொம்ப சிறப்பு. அதனால் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பட்டை தூள் போட்டுக்குங்க. நல்லா கொதித்து அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி வரும் பாருங்கள். இறங்கினதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்துருங்க. 1.5 டம்ளர் 1 டம்ளராக சுண்டிடும். வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு கொஞ்சோன்னு லெமன், அப்போ கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு விட்டுங்க. அதாவது அரைக்கால் எலுமிச்சம்பழம் கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான், சாறு புழிஞ்சு விட்டுருங்க. உங்களுக்கு வந்து இது வந்து புளிப்பு சுவை தெரியணும், ஓவர் புளிப்பு இருக்கக்கூடாது, மைல்டான புளிப்பு இருந்தால் போதும் சாப்பிட்றப்ப. அப்படியே வந்து கலக்கிட்டு ஸ்பூனில் எடுத்து சுவைச்சு சாப்பிடுங்க. வேறு எதுவுமே கிடையாது, பட்டை எலுமிச்சம்பழம். இனிப்பு தேவையில்லை. ஒருவேளை இனிப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம். பட்டை எலுமிச்சம்பழம் தேன் இந்த மாதிரி சாப்பிட்லாம். இல்லைன்னா வெறும் பட்டை எலுமிச்சம்பழம் மட்டும் சாப்பிட்லாம். சுடுதண்ணி எடுத்துகிட்டு ஸ்பூனில் எடுத்து சுவைச்சு சாப்பிடுங்க. காலை மாலைன்னு 2 வேளைக்கு இதை நம்ம எடுத்தோம்னாலே போதும். அற்புதமான மாற்றம் இருக்கும். ஒரு 48 டேஸில், ஒரு 48 நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிக்கிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து சொல்லுவீங்க. அப்படி ஒரு அற்புத விஷயத்தை பண்ணக்கூடியது தான் இந்த டீ.
இப்போ நான் ஹாட்டாக எடுக்க முடியாதுங்க, இப்போ வந்து அதிகமாக வெயில் இருக்கக்கூடிய காலம், அதனால் ஏதாவது ஜூஸ் மாதிரி இருக்குமா, கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா இது வந்து நம்ம சுவாச இயற்கை மருத்துவமனையில் நம்மளுடைய டாக்டர்ஸ் நம்ம பேஷண்ட்ஸுக்கு வந்து சொல்லப்படும் பொழுது அதில் வந்த கேள்விகள் தான். இப்போ பயங்கரமாக வெயில் ஆரம்பிச்சிருச்சு, நீ பங்குனி சித்திரை ஃபுல்லாக வந்து அதிகமான வெயில் இருக்கும், அப்போ நான் வந்து ஏதாவது ஜூஸ் டைப்பில் வந்து எடுக்க முடியுமான்னு கேட்கப்படும் பொழுது தான் அதற்கு மாற்று வழியாக ஒரு அற்புதமான ஜூஸ் இருக்குதுங்க. இது உங்கள் உடம்புல எந்த இடத்துல கொழுப்பு கட்டி இருந்தாலும் அருமையாக கரைக்கும். ஆமாம், நல்லா கரைக்கும். அதை உங்களால் வந்து அப்படி தடவி பார்த்தே ஃபீல் பண்ண முடியும். ஒரு 3 டேஸ் 7 டேஸ்லேயே அந்த மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். பட்டு கொஞ்சம் லாங் டூரேஷன் நம்ம வந்து எடுக்கணும். என்ன ஜூஸுங்க அப்படின்னு சொன்னோம்னா, இதற்கு நார்த்தங்காய். நார்த்தங்காய் உங்களுக்கு இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும். இந்த நார்த்தங்காய் வாங்கி நார்த்தங்காயில் ஜூஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நார்த்தங்காயை இன்றைக்கி வந்து அப்படியே வந்து ஜூஸ் அடிங்க. ஜூஸ் அடித்து ஒரு 100 ml-லேருந்து 150 ml வரைக்கும் எடுத்துக்கங்க. இதில் இனிப்புக்கு வந்து நீங்கள் தேவைப்பட்டால் நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ அல்லது தேனோ, தேன் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, வேறு எதுவுமே வேணாம். நீங்கள் வந்து ஜூஸ் அடிச்சுக்கங்க, அடிச்சுட்டு தேன் கலந்துங்க. தேனை கலந்துட்டு காலையிலேயே அதை வந்து சாப்பிடணுங்க. மார்னிங் எம்டி ஸ்டொமக். மார்னிங் எம்டி ஸ்டொமக்னால் நீங்கள் 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 5:15 சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நார்மலாக இருப்போம்ல, சாப்பாட்டுக்கு முன்னாடி, அவ்வளோதான். அப்போ ஒரு 9 o'clock நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஒரு 8 o'clock கூட அந்த ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம். ஒரு 7 to 8 நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்படி வச்சுக்கோங்க. எடுத்து நல்லா அப்படியே சுவைச்சு ரசித்து உறிஞ்சி குடிங்க. இந்த நார்த்தங்காய் ஜூஸை தினம்தோறும் எடுக்கலாம், ஆனால் ரொம்ப நாளைக்கு எடுக்க வேணாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாரத்துக்கு எடுத்துருங்க. 1 வாரம் அல்லது 10 நாள், 7லேருந்து 10 நாள் டெய்லி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் கொண்டு போங்க. ஓகேங்களா? 1 நாள் விட்டு 1 நாள் எடுங்க. அதுக்கப்புறம் வாரத்தில் 2 நாள் எடுங்க. வாரத்தில் அடுத்து 1 நாள் எடுங்க. இது மாதிரியே வந்து படிப்படியாக நம்ம குறைச்சி கொண்டு போய்க்கலாம், பெட்டர். வாரத்தில் 2 நாள் எடுக்கிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு நல்ல லாங் பீரியடாக நீங்கள் வந்து கொண்டு போகணும். 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்குன்னு கூட லாங் பீரியடாக கொண்டு போங்க. இது என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புல அங்கங்கே தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியே அனுப்பும். அப்போ உங்கள் உடம்புல தேவையில்லாத ஊளைச்சதைகள் தொங்குதுன்னா அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். மசில்ஸ் அந்த இடத்துல வந்து தொலைதொலன்னு தொங்குதுன்னா அதை ஃபிட்னஸ் பண்ணி கொடுக்கும். அப்படி வந்து பல விஷயங்களை பண்ணி கொடுக்கும். குறிப்பாக எல்லோ ஃபேட், விசரல் ஃபேட் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த அந்த ஃபேட்டை எல்லாத்தையும் கரைச்சி வெளியே அனுப்புங்க. அப்படி ஒரு அற்புதமான தன்மை வாய்ந்தது இது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலையும் இது வந்து கரைக்கும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது பெஸ்ட்டுங்க. இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலையும் கரைச்சிடும். உங்கள் பாடியில் எக்ஸஸாக வந்து ஃபேட் வந்து ஸ்டோரேஜ் ஆகி அது வந்து வெயிட் போட்டுக்கிறது, மசில்ஸ் இறுக்கமாக இருக்கிறது, தொலைதொலம் தொங்குறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃபேட் வந்து மசில்ஸில் ஃபார்ம் ஆகிருக்குன்னா அதையும் கரைக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு நபர் அவர். அதனால் கொழுப்பு கட்டிகள்லேருந்து நீங்கள் மீண்டு வர இந்த 2 டிப்ஸை மட்டும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கொழுப்பு கட்டி எவ்வளோ நாளில் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அதுபோல் உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ இது மாதிரியான அவஸ்தைப்படுறாங்கன்னா அவர்களுக்கும் இந்த டிப்ஸை சொல்லி அவர்களையும் ஃபாலோ பண்ண சொல்லி ஆரோக்கியமடைய செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.